அபிராமி அந்த என்ற அந்த சொல்லிலே அந்தாதி என்ற சொல் சமஸ்கிருதத்தில் அந்தம் ஆதி என்று பொருள்படும். அந்தம் என்றால் முடிவு, ஆதி என்றால் ஆரம்பம். ஒரு பாடலினுடைய முடிவாக வரக்கூடிய சொல் எதுவோ அந்த சொல்லை கொண்டு அபிராம பட்டர் அடுத்த பாடலை ஆரம்பிப்பார். அதுதான் அந்தமும் ஆதியும். மணியே என்று முடிந்தால் அடுத்த பாடல் மணியே என்று ஆரம்பமாகும். ஆதிக்கடவூரிலே அபிராம பட்டன் என்று பின்னாளிலே வழங்கப்பட்ட சுப்பிரமணியம் ஒரு அந்தண இளைஞர். ஸ்ரீவித்யா மரபிலே அம்பாளை எண்ணி அருஞ்சாதனை புரிந்து வந்தவர். அவர் ஒரு நாள் தியான வயப்பட்டு ஆலயத்தினுடைய கர்ப்பகிரக வாசலிலே அமர்ந்து விடுகின்றார். அப்பொழுது அரசன் அங்கே வருகின்றான். அந்த நாட்டை ஆளக்கூடிய, அதாவது தஞ்சை வள நாட்டை, சோழ வள நாட்டை ஆண்டு கொண்டிருந்தவர் அக்காலத்திலே. இன்றைக்கெல்லாம் இந்த சம்பவம் 425 ஆண்டுகளுக்கு முன்னாலே நிகழ்ந்த அந்த சம்பவம். அப்பொழுது சர்ஃபோஜி என்கின்ற மகாராஜா, சர்ஃபோஜி என்கின்ற மகாராஷ்டிரத்தைச் சேர்ந்த மகாராஜா அந்த தேசத்தை ஆண்டு கொண்டு வருகின்றார். அவரும் ஒரு பெரிய ஞானிதான். இன்னும் ஆராய்ச்சியாளர்கள் சொல்கின்றார்கள், அந்த சர்ஃபோஜி மகாராஜாவினுடைய நூலகத்திலே இல்லாத சம்ஸ்கிருத நூலே இல்லையாம். அவ்வளவு பெரிய பாண்டித்யம் மிக்கவர் அந்த மகாராஜா. அவர் அந்த ஆலயத்திற்கு ஒரு தை அமாவாசை நாளன்றைக்கு விஜயம் செய்கின்றார். அப்பொழுது இந்த சுப்பிரமணியம் வாசலை அடைத்துக்கொண்டு, கர்ப்பகிரக வாசலை அடைத்துக்கொண்டு உட்கார்ந்திருக்கிறான். அரசனுக்கு எழுந்து மரியாதை செய்ய தவறிவிடுகின்றார். உடனே அரசர் கோபப்பட்டு யாரிவன் என்று கேட்கின்றார். அப்பொழுது அந்த சுப்பிரமணியத்திற்கு வேண்டாத சிலர் அங்கே இருந்தார்கள். அவர்கள் சொன்னார்கள், இவன் சாக்த உபாசகன், யந்திரம் மந்திரம் தந்திரம் என்றெல்லாம் உபாசனை செய்யக்கூடியவன், மது மைத்துனம் மத்ஸ்யம் மாம்சம் முத்ரா என்ற பஞ்ச மகாரங்களை எல்லாம் செய்யக்கூடியவன். ஆகையினால் இவனை தண்டிக்க வேண்டும் என்று அரசனுக்கு தூண்டிவிடுகிறார்கள். அரசன் இவன் உண்மையாலுமே மெய்மறந்து தியானத்தில் இருக்கின்றானா இல்லையா என்பதை பரிசோதனை செய்வதற்காக அந்த சுப்பிரமணியனை பார்த்து, இன்று என்ன திதி என்று கேட்கின்றான். அன்றைக்கு நிறைந்த தை அமாவாசை திதி. ஆனால் சுப்பிரமணியனுடைய திரு கண்களிலே, மூன்றாம் கண்ணிலே திகழ்ந்து கொண்டிருந்ததோ பூரண சந்திரனை போன்ற அம்பாளுடைய பிம்பம். அவனுக்கு அந்த பேரொளியிலே அமாவாசை என்று எவ்வாறு சொல்ல தோன்றும்? அவ்வளவு பிரகாசமாக இருக்கக்கூடிய அந்த அனுபவத்தை கொண்டு சொன்னான், இன்றைக்கு பௌர்ணமி, இன்றைக்கு பூரணமான பௌர்ணமி என்று சொன்னான். அரசனுக்கு தூக்கி வாரி போட்டது. இன்றைக்கு தை அமாவாசை ஆயிட்டு. அதுலேயும் அமாவாசையிலையும் மிகப்பெரிய அமாவாசை தை அமாவாசை. பித்திருக்களுக்கெல்லாம் அன்றைக்கு தித்தி கொடுப்பது வழக்கம். அப்படிப்பட்ட அந்த விசேஷமான அந்த அமாவாசை நாளை இந்த சுப்பிரமணியம் இன்றைக்கு பூர்ணமான பௌர்ணமி திதி என்று சொல்கிறானே என்று கோபம் மிக கொண்ட அரசன் மீண்டும் கேட்கிறான், இன்றைக்கு என்ன திதி, நன்றாக யோசித்து சொல் என்று கேட்க சுப்பிரமணியன் சொன்னான், பௌர்ணமி தான் போடா அப்படின்னு சொல்லிட்டான். உடனே அரசனுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி ஆயிடுச்சு. என்ன செய்வது என்று கோபப்பட்ட அரசன், சுப்பிரமணியம், இன்றைக்கு இரவுக்குள் நீ வானத்திலே முழு நிலவை காட்டவில்லை என்று சொன்னால் உன் சிரத்தை சேதம் செய்வேன் என்று ஆணையிட்டு விட்டு சென்று விடுகின்றான். உடனே அங்கிருந்து அகன்று விடுகிறான். எல்லோரும் அவரை, சுப்பிரமணியத்தை உசுப்பி எழுப்புகிறார்கள். சுப்பிரமணியம் மெல்ல கண்ணு திறந்து, என்ன நடந்தது என்று கேட்டார். இவ்வளவு பெரிய தண்டனைக்கு ஆளாகி இருக்கின்றாய் நீ, ராஜ தண்டனைக்கு ஆளாகி இருக்கின்றாய், நீ என்ன செய்ய போகிறாய் என்று சொல்ல உடனே உண்மையை உணர்கின்றான் சுப்பிரமணியன். அம்பிகையே, உன்னையே எண்ணி தியானம் செய்து கொண்டிருந்தேனே, எனக்கா இந்த நிலை? உன்னை நினைத்தவர்களுக்கு வேண்டிய வரமெல்லாம் தரக்கூடியவளாயிற்றே நீ, பக்தனுக்காக இறங்கி வரக்கூடியவளாயிற்றே நீ. ஆகையினால் இன்றைக்கு நீ பௌர்ணமியை காட்ட வேண்டும், நீ பௌர்ணமியை வானிலே கொண்டு வர வேண்டும் என்கின்ற ஒரு பிரார்த்தனையை அம்பிகையின் முன்னால் வைக்கின்றான் சுப்பிரமணியன். எப்படி அது சாத்தியமாகும்? தான் வகுத்த விதியை தானே மீறாதவள் தான் அம்பிகை. தான் தான் அந்த விதியை வகுத்திருக்கிறாள். அவள் மகாராஜ்ஞி. ஸ்ரீ மாத்ரே நமஹ, ஸ்ரீ மகாராஜ்ஞை நமஹ, ஸ்ரீமத் சிம்மாசனேஸ்வரியை நமஹ. இந்த அகிலா அண்ட கோடி பிரம்மாண்ட நாயகத்தை ஆளுகின்ற சக்தி, அரசியாகப்பட்டவள் அவள். தான் வகுத்த நியதியாகிய அமாவாசையை எப்படி பௌர்ணமியாக்கி காட்டுவாள்?
எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியம், இதெல்லாம் நடக்கக்கூடிய காரியமா? இன்றைக்கு நிச்சயமாக சுப்பிரமணியன் தீயிலே வெந்து சாகப் போகிறான் என்று உறுதி செய்கிறார்கள். சுப்பிரமணியனும் இந்த இடத்துல 2 வகையாக இந்த புராணம், இந்த கதை வழங்கப்படுகிறது. வரலாறு, புராணம் இல்லை, கற்பனை இல்லை, உண்மையாக திருக்கடையூரிலே நிகழ்ந்த ஒரு சம்பவம். 2 விதமாக பெரியோர்கள் சொல்கிறார்கள். ஒன்று, அரசனே அந்த சுப்பிரமணியத்தை 100 கயிறுகளால் கொண்ட ஒரு ஊஞ்சலிலே கட்டி தொங்கவிட்டு அதற்கு அடியிலே தீயை மூட்டியதாகவும், சுப்பிரமணியம் ஒவ்வொரு பாடலை பாடும் பொழுதும் ஒரு கயிறை அறுத்து கொண்டே வந்ததாகவும், 79வது பாடலாகிய வெளிக்கே அருளுண்டு என்கின்ற பாடலை பாடும் பொழுது வானத்திலே நிலவு வந்ததாகவும் ஒரு வரலாறு விளங்குகிறது. ஆனால் இன்னொரு வரலாறு என்ன சொல்கிறது என்றால், ஸ்ரீவித்யா உபாசகராகிய சர்ஃபோஜி மகாராஜா இன்னொரு ஸ்ரீவித்யா உபாசகனையும் தேவியாகவே பாவிப்பார். அவர் இவனுக்கு தண்டனை கொடுத்திருக்க மாட்டார், கொடுத்திருக்க வாய்ப்பில்லை. சுப்பிரமணியமே இந்த தவத்தினால் அம்பிகையை வரவழைக்க வேண்டும் என்று சொல்லி அக்னியை மூட்டிக்கொண்டு அதன் மேலே 100 பிரிகளை கொண்ட 100 கயிறுகளை கொண்ட ஊஞ்சலை கட்டிக்கொண்டு ஒவ்வொரு பாடலாக பாடி, அந்த ஒவ்வொரு பாடல் பாடின உடனே ஒரு கயிற்றை அறுத்து விடுவதாகவும் வரலாறு உண்டு. அவ்வாறு அறுத்து கொண்டே வரும் பொழுது ஊஞ்சல் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த அக்னியை நோக்கி வந்து கொண்டே இருக்கிறது. 79வது பாடலை பாடும் பொழுது அம்பிகை வருகின்றாள், வானிலே வருகின்றாள். அம்பிகை எவ்வாறு நிலவை கொண்டு வந்தாள், எவ்வாறு அந்த இயற்கை தர்மத்தை தானே மீறி நிலவை கொண்டு வந்தாள் என்பதை நாளைக்குத்தான் சொல்லுவேன். நாளைக்கு வந்தால் தான் அந்த கதையை கேட்க முடியும். இன்றைக்கி சொன்னால் சஸ்பென்ஸ் போயிடும், அதனால் நாளைக்குத்தான் சொல்லுவேன். அப்போ அதோடு நம்ம இந்த கதையை நிறுத்திப்போம். இப்பொழுது நேற்றைய நிகழ்ச்சியின் தொடர்ச்சியாக இன்றைக்கு உலகத்தில் எங்கே பார்த்தாலும் நோய் தான் பெரிய சவாலாக இந்த மனித குலத்திற்கு இருக்கிறது. எவ்வளவோ சாதனைகளை இந்த மனிதன் செய்து விட்டான். நிலவை தாண்டி செவ்வாய் கிரகத்தையும் ஆராய்ச்சி செய்து அங்கே கால்களை எல்லாம் பதித்து எல்லா கிரகங்களிலும் இப்போ சைட்டு போட்டு பிரித்து விற்பனை செய்யலாமா என்று ஆலோசனை நடந்துக்கிட்டு இருக்குது. இன்னும் கொஞ்ச நாளில் சைட் ஃபார் சேல் எங்கன்னா மார்ஸ் கிரகத்தில் ஒரு 5 சென்ட் வாங்கி போடுவோமா என்று நாம் எல்லாம் பேங்க்கில் லோன் கேட்க போகிறோம். எங்கே வாங்கிறதுக்கு? செவ்வாய் கிரகத்தில் 5 சென்ட் வாங்க போகிறோம். அப்பேற்பட்ட முன்னேற்றத்தை அடைந்து விட்ட நாம் ஒரு கண்ணுக்கே தெரியாத வைரஸ் என்கின்ற கொரோனா கிருமிகளால் தாக்கப்பட்டு மனிதகுலமே அழிந்து கொண்டு இருக்கிறது. எங்கே திரும்பினாலும் நோய். எல்லாம் சொல்வார்கள், இந்தியா ரொம்ப அசுத்தமான தேசம், இங்கே எங்கே பார்த்தாலும் அசுத்தம் தான் இருக்குன்னு சொல்லி. ஆனால் ரொம்ப சுத்தமாக இருக்கக்கூடிய தேசத்துலேயும் கொரோனா வருது. அங்கெங்கே நாதபடி எங்கும் நீக்கமர கொரோனா நிறைந்திருக்கிறது. இதிலிருந்து எப்படி தப்பிப்பது? எவ்வாறு நாம் இதிலிருந்து விடுபடுவது? ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது. அது சக்தி வழிபாடு, அம்பாளை ஆராதனை செய்வது. ஏனென்று சொன்னால் அவள்தான் மாறி. முன்னொரு காலத்திலே அம்மை நோய் என்ற நோய் உலகெங்கும் தாக்கிய போது அந்த அம்மை நோயையே அம்மையாக வழிபட்ட தேசம் நம்முடைய தேசம். அந்த பாரம்பரியத்தில் அம்மை நோய் தீர்ந்தே போய்விட்டது. இப்பொழுது பெரியம்மை என்கின்ற நோயே இல்லை. அதற்கான மருந்து கண்டுபிடிக்கப்பட்டது, அதுக்கான ஆராய்ச்சிகளெல்லாம் செய்யப்பட்டது. இப்போ நோயே இல்லை அல்லவா? அப்போ அந்த நோயை கூட தெய்வமாக வழிபடுகிற வழிபாடு நம்முடைய உயர்ந்த கலாச்சாரமாக இருக்கிறது. அந்த வகையிலே பிணியும் அவள்தான், பிணிக்கு மருந்தாக வருபவளும் அவள்தான் என்று நம்ம பிரார்த்தனை செய்தால் இன்றைக்கு இருக்கக்கூடிய கொரோனா நோயும் விலகிவிடும். அதே போல் 1920வது ஆண்டிலே வந்த பிளேக் நோய்க்கும், கோவையிலேயே பிளேக் மாரியம்மன் கோயில் என்றெல்லாம் இருக்கின்றது, பிளேக் நோயையும் அந்த அம்பிகை தான் தீர்த்து வைத்தாள். இப்பொழுது கொரோனா நோயும் தீர வேண்டும் என்று நாம் எல்லாம் பிரார்த்தனை செய்தோம்னா, இந்த கலெக்டிவ் கான்ஷியஸ்னஸ் நாம் எல்லாம் சேர்ந்து ஒற்றுமொத்தமாக பிரார்த்தனை செய்தோம்னா அந்த அம்பிகையினுடைய அருள் நிறைந்து இந்த பிரபஞ்சத்தில், இந்த லோகத்தில் இந்த நோயெல்லாம் விலகி போய்விடும். மணியே மணியின் ஒளியே என்ற பாடல், இந்த பாடல் வெறும் பாடல் மட்டுமல்ல, ஒரு மந்திரமாக இருக்கக்கூடிய பாடல். இந்த பாடலை பாடினால் நம்முடைய நோய்களெல்லாம் தீர்வதோடும், யாருக்காவது இந்த நோய் இருந்தால் இந்த பாடலை பாடும்படியாக நீங்களும் சொல்ல வேண்டும். அவர்களும் இந்த பாடலை பாடினால் தீராத நோய்களெல்லாம் தீரும்.
மணியே மணியின் ஒளியே ஒளிரும் மணி புனைந்த அணியே அணியும் அணிக்கழகே. நாமெல்லாம் நகைகளை அணிந்து கொண்டால் அந்த நகைகளால் நாம அழகாக இருப்போம். ஆனா அம்பிகைக்கு அந்த நகை அணிவிக்கப்பட்டால் அந்த நகை அழகு பெறுமா? அணியும் அணிக்கழகே. அந்த அணிக்கு அழகை தருவாள் அம்பை. அணுகாதவர்க்கு பிணியே பிணிக்கு மருந்தே அமர பெருவிருந்தே பணியேன் ஒருவரே பத்ம பாதம் பணிந்த பின்னே. உன் பாதம் தான் பணிவேன், வேறு எவர் பாதமும் பணிய தேவையில்லை, உன் பாதம் மட்டுமே பணிவேன் என்று சொல்லி பத்ம பாதம் பணிந்த பின்னே. அந்த அம்பிகையின் முன்னால் நாம் தலை குனிந்து நின்றால், சென்னி குனிதர வழிபட்டால், வேறு எவர் முன்னாலும் நாம் தலை குனிந்து நிற்க வேண்டிய ஒரு துர்நிலை வரவே வராது. பிணியும் பிணிக்கு மருந்துமாக அந்த அம்பிகை நமக்கு அருள் செய்யட்டும் என்று பிரார்த்தனை செய்து இந்த பாடலை அம்பிகையினுடைய திருச்செவிகளிலே காணிக்கையாக்குகின்றோம். மணியின் ஒளியே ஒளிரும் மணி புனைந்த அணியே அணியும் அணிக்கழகே அணுகாதவர்க்கு அணுகாதவர்க்கு பிணியே பிணிக்கு மருந்தே அமரர் பெருவிருந்தே பணியேன் ஒருவரை பத்ம பாதம் பணிந்த பின்னேனின் பத்ம பாதம் பத்ம பாதம் பணிந்த பின்னேனின் பத்ம பாதம் பணிந்த பின்னே பணிந்த பின்னே பணிந்த பின்னே. மணியே மணியின் ஒளியே ஒளிரும் மணி புனைந்த அணியே அணியும் அணிக்கழகே அணுகாதவர்க்கு பிணியே பிணிக்கு மருந்தே அமரர் பெருவிருந்தே பணியேன் ஒருவரே பத்ம பாதம் பணிந்த பின்னேனின் பத்ம பாதம் பணிந்த பின்னே பணிந்த பின்னே பணிந்த பின்னே